Next, we have to discuss about basic properties of electric charge. Before that, charges are classified into two types: positive charge and negative charge by Benjamin Franklin. Positive negative charge are classified பண்ணது Benjamin Franklin. Basic properties of electric charge. There are three basic properties. One, electric charge. Two, conservation of electric charge. Three, quantization of electric charge. Electric charge. Already I told that. Electric charge is a basic property or inherent property of matter that causes the object to attract or repel each other. Electric charge is a basic or inherent property of matter that causes the object to attract or repel each other. Most objects are made up of atom. Matter made up of atom. Atom is made up of subatomic particle. What is subatomic particle? Proton, electron, neutron. These are subatomic particles. These subatomic particles possess charge. Every particle possesses charge that may be positive or negative or neutral. Proton have positive charge, electron have negative charge, neutron have neutral charge. Neutral means net charge is zero. Neutral not net charge zero. One positive and one negative. Two charge is zero. So neutron neutral charge, proton positive charge, electron negative charge. இந்த மாதிரி எப்படி பார்ட்டிகிளுக்கு மாஸ் இருக்கோ, mass is a basic property of matter. Another inherent property of matter is charge. One inherent property, எல்லா பார்ட்டிகிளுக்கும் மாஸ்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதே மாதிரி பார்ட்டிகிளுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது charge. So electric charge is a inherent property of matter that causes the object to attract or repel each other. அது பார்ட்டிகிளுக்கே உள்ள ப்ராப்பர்ட்டி. அது நியூட்ரலா இருக்கும்போது நெட் சார்ஜ் ஜீரோ ஆகும். புரோட்டான் எடுத்தா பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் எடுத்தா நெகட்டிவ் சார்ஜ். இதுதான் எலக்ட்ரிக் சார்ஜ். கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். Benjamin Franklin argued that when a glass rod rubbed with silk rub, glass, silk, rubber, fur, amber, fur, ebonite, fur, comb, fur, or hair. So, இவங்க இது கூட ரப் பண்ணும்போது when one material is rubbed with suitable another material, எல்லா மெட்டீரியலும் நடக்குது. suitable another material, electron is transferred from one material to another material. எது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதோ அது பாசிட்டிவ் சார்ஜ், எது எலக்ட்ரானை கெயின் பண்ணுதோ அது நெகட்டிவ் சார்ஜ். இதெல்லாம் கெயின் எலக்ட்ரான்.
So these are negative charges, become negative charge. இதெல்லாம் லூஸ் எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடும். ஸோ இவங்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரானை கெயின் பண்றது நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் லூஸ் பண்றது பாசிட்டிவ். பிஃபோர் ரப்பிங் what is the charge of silk? Neutral. பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் இல்ல. ரப் பண்றதுக்கு முன்னால சில்க்கும் கிளாஸும் இப்படிதான் இருக்கு, நியூட்ரலா இருக்கு. ரப் பண்ண பிறகு கிளாஸ்ல இருந்து எலக்ட்ரான் எங்க போயிருது, சில்க்குக்கு போயிருது. ஸோ நியூட்ரல் அப்படிங்கிறதுல இருந்து எலக்ட்ரான் வெளியில போனதுனால அது என்ன சார்ஜ் ஆயிடுச்சு, சில்க் கிளாஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. அது அப்படியே எலக்ட்ரான் இங்க போனதுனால சில்க் என்ன சார்ஜ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. இப்படிதான் இவங்கெல்லாம் எலக்ட்ரானை கெயின் பண்ணி நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுறாங்க. இதெல்லாம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணி பாசிட்டிவ். ஸோ ரப் பண்றதுக்கு முன்னால இதுக்கு என்ன சார்ஜ் அப்படின்னா நியூட்ரல் தான். ரப் பண்ண பிறகுதான் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன கிடைக்குது, சார்ஜ் கிடைக்குது. அப்ப சில்க்ல நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா, கிரியேட் ஆகும். கிளாஸ்ல நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ராய் ஆயிருக்கா இல்லையா, டிஸ்ட்ராய் ஆகும். டிரான்ஸ்ஃபர் தான் ஆயிருக்கு. இங்க இருந்து அங்க எலக்ட்ரான் என்ன இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கே தவிர சார்ஜை கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ரப் பண்றதுக்கு முன்னால நியூட்ரலா இருந்தது, ரப் பண்ணும்போது எலக்ட்ரானை லூஸ் பண்ணி பாசிட்டிவ் ஆகும், இன்னொன்று எலக்ட்ரானை கெயின் பண்ணி நெகட்டிவ் ஆகும். அப்ப சார்ஜ் கிடைக்கிறதுக்கு ரப் பண்ண வேண்டியது இருக்கு. கண்டக்ஷன், இன்டக்ஷன், ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் தான் ரப். அப்ப ரப் பண்ணும்போது சார்ஜ் என்ன ஆயிட்டு, டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு. அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன சொல்லுதுன்னா, electric charges can neither be created nor be destroyed. Create பண்ணவும் முடியாது, destroy பண்ணவும் முடியாது. Charges can neither be created nor be destroyed. Total electric charge in the universe is always a constant. Universe உள்ள total charge என்னதுதான், கான்ஸ்டன்ட் தான். அது ஒன்றும் மாற போறது இல்லை. இங்க நெகட்டிவ் லூஸ் பண்ணிச்சுன்னா இது என்னாச்சு, பாசிட்டிவ் ஆச்சு. இது நெகட்டிவ் வாங்கினாலும் எலக்ட்ரான் வாங்கினாலும் என்னாச்சு, நெகட்டிவ் ஆச்சு. அப்படிதானே தவிர சார்ஜ் ஒன்று இங்கே என்ன ஆகலை, கிரியேட் ஆகலை. அதே மாதிரி சார்ஜ் இங்கே டிஸ்ட்ராய் ஆகலை. சார்ஜ் ஒரு நாள் கிரியேட் பண்ணுவோம், டிஸ்ட்ராய் பண்ணுவோம் முடியாது. அப்போ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சார்ஜ் கேன் எதிர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய். அப்போ ஒரு பாடியில் எப்படி நெகட்டிவ் சார்ஜ் வருது, ட்ரான்ஸ்ஃபர். சார்ஜ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் மெட்டீரியல் டு another material. அதுக்கு தான் வேற வேற மெத்தட் இருக்கு, ஃப்ரிக்ஷன், கண்டக்ஷன், இண்டக்ஷன், அப்படி 3 மெத்தட் இருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்கே தவிர சார்ஜ் என்ன ஆகாது, கிரியேட் ஆகவோ டிஸ்ட்ராய் ஆகவோ செய்யாது. அப்படிங்கிற கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் 3 மெயின் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் கேன் எய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டேட்ஸ் தட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கேன் எய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்க இருந்து அங்க போயிருக்கும், அங்க இருந்து இங்க வந்திருக்குமே தவிர டோட்டலா இங்க இருக்குது இதுதான் கான்ஸ்டன்ட் தான். அது மாற போறது இல்லை. இங்க குறைஞ்சுன்னா அங்க கூடி இருக்கும், அங்க குறைஞ்சுன்னா அங்க கூடி இருக்கும். அப்ப டோட்டல் சார்ஜ் யூனிவர்ஸ் எப்படிதான் இருக்கு, கான்ஸ்டன்ட். அது மாற போறது கிடையாது. அப்ப டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் a constant. In any physical process, that point, in any physical process, net change in charge is zero. அப்ப இங்க இருந்து அங்க போயிருக்குன்னா இது எலக்ட்ரானை கெயின் பண்ணி இருக்கு, இது எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருக்கே தவிர மொத்த சார்ஜ் சேஞ்ச் இன் சார்ஜ் என்ன, ஜீரோ தானே. இது மைனஸ் இங்க போயிருக்கு, இங்க பிளஸ் போயிருக்கு, ரெண்டும் ஒரு -5 கூலும் சார்ஜ் இங்க கிடைச்சிருக்கு. அப்ப இங்க என்ன கிடைச்சிருக்கும், +5 கூலும் சார்ஜ் கிடைச்சிருக்கும். நெட் சார்ஜ் என்னது, நெட் சேஞ்ச் என்னது, ஜீரோ தானே. அப்ப 3 பாயிண்ட் சொல்லுது. கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கோட மெயின் 3 பாயிண்ட் என்ன சொல்லுது, கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் states that electric charges can neither be created nor be destroyed. Second point, total electric charge in the universe is always a constant. Third point சொல்லுது, in any physical process net change in charge is zero. Net charge is zero இல்ல, net change in charge is zero. இதுதான் யாரு, கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். புரிஞ்சுதா? அடுத்து குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன சொல்லுது, குவான்டிடேட்டிவ் பேஸ். சரி, சார்ஜ் சார்ஜ் சொல்லிருக்கோம்ல, அதுக்கு ஒரு வேல்யூ உண்டா இல்லையா,
இருக்கணும்ல. மாஸ்னா ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதே மாதிரி சார்ஜுக்கு ஒரு வேல்யூ உண்டா இல்லையா? அந்த குவான்டிட்டியை பற்றி பேசுறதா யாரு? குவான்டிட்டிஸ். The smallest amount of charge that can be found in nature is denoted by E. The smallest amount of charge or fundamental unit of electric charge found in nature is denoted by E. Its value is 1.602 into 10 power minus 19 coulomb. Important. இதை விடைக்கும் குறைஞ்ச சார்ஜ் கிடையாது. உள்ளே குறைஞ்ச சார்ஜ் இதான். அதான் இதான் ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃபவுண்ட் இன் நேச்சர். நேச்சர்ல கண்டுபிடிச்ச சார்ஜ்லேயே உள்ளே குறைஞ்ச வேல்யூங்கிறது இதுதான். அது என்ன லெட்டர் என்ன பண்ணுவோம்? ஈங்கிறது யாரை மீன் பண்ணுது? ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆர் ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் that can be found in, that is found in nature is E equal to 1.602 10 power minus 19 coulomb. So charge of electron is denoted by minus E. Charge of proton is denoted by plus E. E ங்கிற வேல்யூ தான். எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ்னால மைனஸ் E, புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ்னால பிளஸ் E. நியூட்ரான் நியூட்ரல் சார்ஜ் ஜீரோ E. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட். இதை வச்சு எந்த ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜை சொல்ல முடியும். எந்த ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் இஸ், இவ்வளவு நான் பேசுறது ஃபண்டமெண்டல் யூனிட். சார்ஜ் ஆஃப் எனி ஆப்ஜெக்டோட சார்ஜ் ஆர் எனி சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் an integral multiple of this fundamental unit of electric charge. எந்த ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜும் ஈக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் மல்டிபிள். ஃபண்டமெண்டல் சார்ஜ் இஸ் டினோட்டட் பை E. ஆப்ஜெக்டோட சார்ஜ் எப்படி சொல்லுவாங்க? Q ஈக்குவல் டு NE. NEங்கிறது என்னது? இப்போ ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஒரு எலக்ட்ரான் கிளாஸ்ல இருந்து சில்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா சில்க்கு எவ்வளவு சார்ஜ்? மைனஸ். கிளாஸ்க்கு எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ்? பிளஸ். ரெண்டு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இது என்னது? minus 2E. இது plus 2E. 100 electron transfer ஆயிருந்தா இது சில்க்கு minus 100E. glass plus 100E. அப்ப எல்லாமே எப்படி தான் இருக்கும்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஆப்ஜெக்டோட சார்ஜ் எப்படி டினோட் பண்ணலாம்? Q equal to NE. இந்த Nங்கிறது இன்டிஜர். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜ் வந்து 1E இருக்கலாம், 2E இருக்கலாம், 3E இருக்கலாம், 100E இருக்கலாம், 1000E இருக்கலாம். 1.5E இருக்க முடியுமா? முடியாது. 3.25E இருக்க முடியுமா? முடியாது. அப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜும் அந்த ஈங்கிற ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்குல்ல, அதுக்கு எப்படி இருக்கும்? இன்டெக்ரல் மல்டிபிள். ஃபுல் நம்பரா தான் இருக்க முடியும். இந்த ஈக்கு ஃபுல் வேல்யூல மல்டிபிள் ஆகும். இப்படி ஹாஃப்லயோ 3/2 அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் இஸ் Q equal to NE. NE is an integer. E is a charge of fundamental unit of electric charge. அதுக்கு வேல்யூ 1.602 into 10 power minus 19 coulomb. Charge of electron minus C. அப்ப அதுக்கு வேல்யூ என்ன? minus 1.602 into 10 power minus 19 coulomb. Proton charge என்ன? plus 1.602 into 10 power minus 19 coulomb. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 100 எலக்ட்ரான், இப்ப கார்பன் 612 நியூக்ளியஸ், கார்பன் 612 நியூக்ளியஸ். கார்பன்ல எத்தனை புரோட்டான் இருக்கு? 6 புரோட்டான். அப்ப கார்பன் நியூக்ளியஸ்க்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 6E. கார்பன் நியூக்ளியஸோட சார்ஜ் என்ன? 6E. அப்படின்னா 6 into 1.602 into 10 power minus 19 coulomb. Charge unit தான் coulomb. Unit of electric charge is coulomb. இப்ப யுரேனியம் ஒரு ஆட்டம் இருக்கு. யுரேனியம் நியூக்ளியஸ்க்கு எடுத்துக்கிட்டா யுரேனியம் 92-235. இது மாஸ் நம்பர். இதை பத்தி அறிய 92ங்கிறது யாரு? அட்டாமிக் நம்பர். அப்ப எத்தனை புரோட்டான் இருக்கு? 92 புரோட்டான். நியூக்ளியஸ்ல புரோட்டான் மட்டும் தான் இருக்கும். புரோட்டான் நியூட்ரான்.
நியூட்ரான் என்ன கிடையாது, நியூட்ரல் சார். புரோட்டான் என்ன இருக்கு, பாசிட்டிவ் சார். அப்போ இவருக்கு 92 பிளேஸ்ல எத்தனை புரோட்டான் இருக்கு, 92 புரோட்டான். அப்போ இவரே 92 பிளேஸ்க்கு சார்ஜ் என்ன, 92 E, that is 92 into 1.602 into 10 power minus 19 coulomb. இதுதான் எதை சொல்லுது, குவாண்டைசேஷன், ஃபண்டமெண்டல் யூனிட் சார்ஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆனால் ரப் பண்ணும்போது சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அதர் ஆப்ஜெக்ட் in the order of 10 power 10. சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக எவ்வளோ டைம் வரும், 10 power 10. It is a macroscopic level. So it is not appreciable electricity transfer from one object to another object in the order of 10 power 10. So in heavy object, the transfer of charge is not appreciable in macroscopic level. It is appreciable only in microscopic level. This is quantization of electric charge. Quantization of electric charge என்ன சொல்லுது, the smallest amount of charge, that is fundamental unit of electric charge found in nature, is denoted by E. The value of E is 1.602 into 10 power minus 19 coulomb. This was determined by Robert Millikan. The value கண்டுபிடிச்சது யாரு, ராபர்ட் மில்லிகன் அதான் கண்டுபிடிச்சார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேரு மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். வெரி ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் done by Robert Millikan. From this experiment he found the value of charge of electron. எலக்ட்ரானோட சார்ஜ் அவர் கண்டுபிடிச்ச பிறகு தான் நியூக்ளியஸோட சார்ஜெலாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரியா? ஸோ இதுதான் பேசிக். இவர் கண்டுபிடிச்சது தான் ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுது, 1.602 into 10 power minus 19 coulomb. அதனால தான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி டினோட் பண்ணுறோம், மைனஸ் சி வேல்யூ இது. சார்ஜ் ஆஃப் புரோட்டான் எப்படி டினோட் பண்ணுறோம், ப்ளஸ் சி வேல்யூ இது. சரியா? யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து யாரு, கூலும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இனி ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா, எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் இஸ் integral multiple of the smallest amount of charge, that is fundamental unit of electric charge. So it can be denoted as Q equal to Ne. Fundamental unit na E, object oda charge na Q equal to Ne, where N is an integer. N ஒரு யாரு, integer. So ஒரு சிஸ்டத்துக்கு சார்ஜ் பேசும்போது Q equal to என்னன்னு சொல்றோம், Ne ன்னு சொல்றோம். இதுதான் யாரு, quantization of electric charge. Charge transfer என்ன ஆகும் நடக்குது, 10 power 10. So it is not appreciable in macroscopic level, it is appreciable only in microscopic level. These are the basic properties of electric charge. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இதை பாருங்க, பார்த்து புக்கில் மெயின் பாயிண்ட்களை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இவ்வளோ நேரம் எடுத்ததில் கொஸ்டின், what is electrostatics, what is triboelectric charging, ரைட்டிங் எழுதணும். நீங்கள் எல்லாம் ரைட்டிங் எழுதணும். பேரண்ட்ஸை சிக்னேச்சர் வாங்கி ஒரு ரைட்டிங் நோட்டு போட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஹெட்டிங் போட்டு கொஸ்டின் நம்பர் 1, what is electrostatics? Question number 2, what is triboelectric charging? Question number 3, 3 mark. Discuss the basic properties of electric charge. இது 2 mark, இது 2 mark, இது ரெண்டும் 3 mark. இவ்வளத்தையும் எழுதி ஃபோட்டோ எடுத்து பேரண்ட் சிக்னேச்சரோட வாட்ஸ்அப்பில் அனுப்பும், எனக்கு அனுப்பும்.
இப்போ குரூப்பில் அனுப்பினீங்க அப்போ நான் வாட்ச் பண்ணிடுவேன், பார்த்து தப்பு இருந்தால் சொல்லுவேன். ஏதாவது டவுட் இருந்தால் என் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டோம். எந்த டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ இதை அவ்வளோத்தையும் படித்து தரவு பண்ணுங்கள். தேங்க்யூ.